வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு பதிவன்று சிறப்பு ட்ரேடிங் நடந்தது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அதாவது ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படாது, ஏன்னா லிமிட்டட் டைம் அப்படிங்கிறதுனால. மேலும் திங்கட்கிழமை அன்று சந்தைகள் விடுமுறை. ஸோ அதனால் இன்றைய தினம் சிறப்பு பதிவிலே நாம் அனலைசிஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 6 விதமான பங்குகள் நம்மளுடைய முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அவையை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுடைய கோல் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு இதை மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கக்கூடும். ஒன்று ஃபர்ஸ்ட் க்ரோத் ஸ்டாக்ஸ். க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ் என்னன்னாக்க, அது ஒரு இந்த க்ரோத் ரேட் ஒரு சிக்னிஃபிகன்ட்லி ஒரு எபோவ் ஆவரேஜாக இருக்கும். நார்மலாக 10% கொடுக்குறதுனா அது 20% கொடுத்துட்ருக்கோம், அதேமாரி உள்ளது. ஸோ இது ஏர்னிங் எக்ஸ்பேண்ட் தர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸு அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதேமாரி உள்ள கம்பெனிஸாக இருக்கக்கூடும். இரண்டாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளூ சிப் இஸ் நத்திங் பட் லார்ஜ் கேப்பில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே ப்ளூ சிப்னு சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு ஸ்டேபிள் ஏர்னிங், ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஒரு ரெப்புடேஷன், ரிலையபிலிட்டி, இதெல்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸில் கொடுக்கக்கூடும். லைக் ஹிந்துஸ்தான் லீவர் அப்படின்னு ஒரு ப்ளூ சிப் இல்லையா, அதை மாதிரி. அடுத்தது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். நிறைய பார்த்தீங்கன்னாக்க ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷனை விட எவ்ரி இயர் டிவிடெண்ட் நிறைய கொடுக்கறது தான் அவங்க எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பணம் அவங்களுக்கு ரெகுலராக உபயோகப்படுத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுடைய போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ இது இட் வில் பி பெய்ட் ஆன் த ஏர்லி ஆர் சம்டைம்ஸ் சம் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ அதனால ஒரு கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் பே அவுட்டை நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து நீங்கள் எடுத்து அதற்கு தகுந்தாற்போல் அந்த ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதில் முதலீடு செய்யலாம். மூன்றாவது. நாலாவது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பர்ஃபார்ம் பண்ணும் ரிலேட்டிவ்லி வெல் டியூரிங் எக்கனாமிக் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போதும் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிட்டர்னை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டிலையும். ஸோ இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கண்டினியூவாக வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதுமாரி அதில் டிமாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரூரல் எக்கானமி, மழை வருது, மான்சூன் வந்ததுன்னா டிமாண்ட் இருக்கும். அப்படி வரும்போது இந்த கன்சியூமர் கன்சம்ஷன்லாம் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ இது மாதிரி உள்ளது. ஹெல்த் கேர், தென் கேஸ், இதெல்லாம் ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் நம்ம வாங்கலாம். ஸோ இதில் இன்னும் ஃபர்தராக சொல்லணும்னா லைக் நெஸ்லே, மேரிகோ, சிப்லா, இதெல்லாம் அதில் வருங்க. அடுத்தது பென்னி சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ். சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ்னா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் சைக்கிளை ஒட்டி வருங்க. இதில் மெயினாக கோர் செக்டார்ஸில் சிக்லிக்கல் செக்டார்ஸில் வரும். ஸோ லைக் சிமெண்ட்டு, ஸ்டீல். எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்போது அதுவும் பெட்டராக இருக்கும். எக்கானமி இறங்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏர் கண்டிஷனர். ஸோ இதெல்லாமும் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸில் வரும். ஸோ சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய அதனுடைய தாக்கத்திற்கு தகுந்தாற்போல் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸை தான் நம்ம பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ரிலேட்டிவ்லி லோ ப்ரைஸில் கிடைக்கும், பிலோ பார்ல கிடைக்கும், சர்டன் த்ரெஷோல்டோட. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க லோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோடு இருக்கும். அதுமாரி லிமிட்டட் ட்ரேடிங் டியூரபிள் லிக்விடிட்டியோடு இருந்து கொண்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடாது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 5% அல்லது 10% தாண்டக்கூடாது பென்னி ஸ்டாக்ஸில். அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டராக குரோத் ஆகக்கூடும். ஸோ இன் டோட்டல் சம்மரியை பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்கு? நம்மளுடைய ஒரு நல்ல விதமாக நம்மளுடைய முதலீடுகளை ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சஸில் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்கும். மேலும் இதில்
நல்ல பாயிண்ட்ஸு கெட்ட பாயிண்ட்ஸுங்கிறது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கும் ஈஸியாக இருக்கக்கூடும். growth ஸ்டாக்ஸ் அதை அவ்வளோ குயிக்காக வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதனால் ஓவராலாக ஒரு பெட்டர் டெசிஷனை வந்து ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டோட லாங் டேர்முக்கு மேலே சொன்ன இந்த 6 விதமான பங்குகளை நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னாக்க உங்களுடைய முதலீடு கண்டிப்பாக பல மடங்காக பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட், ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி ப்ராஃபிட்டபிள் வீக்.